இல்ல அக்கங்கட்டா கூவ நான் தான் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பேச வந்திருக்கோம்னா, கங்குவா படம்ல சூர்யா அண்ணா நடிப்பில், சிறுத்தை சிவா அண்ணா இயக்கத்தில், தேவிஸ்ரீ பிரசாத் அண்ணன் மியூசிக்கில் வேற லெவல் பக்கா மாசான ஒரு படம்னா அது நம்ம கங்குவா படம். சும்மா கங்கு மாதிரி இருக்குல்ல, நெருப்பாக இருக்குல்ல படம். அப்படி ஒரு படம். அப்படி ஒரு படத்தை ஏற்கன முதல்ல நம்ம சிறுத்தை சிவானுக்கு ஒரு ஒரு வணக்கத்தையும், அப்படி மிரட்டலாம் நடித்த நம்ம சூர்யானுக்கு ஒரு வணக்கத்தையும், சும்மா மியூசிக்கு காது கிழியுற அளவுக்கு ஒரு மியூசிக்கை போட்ட தேவிஸ்ரீ பிரசாத் அண்ணனுக்கு ஒரு வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிட்டு, இந்த படத்தில் ஒரு ஒரு அக்கா நடிச்சிருக்காங்க. அவங்க இந்த பம்பாயில் உள்ள நடிகை நினைக்க, அந்த அக்கா புதுசாக எனக்கு தெரியல, அவங்க பேர் தெரியல. ஆனால் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்காங்களே. பாட்டுக்கிட்டலாம் பட்டையை கலப்புது. ஃபைட்டை பார்த்தீங்கன்னா சும்மா பறந்து அடிக்காப்புல. இந்த மாதிரி ஃபைட் நான் எந்த படத்துலையும் பார்த்தது இல்லைல்ல. சும்மா வேறு லெவலில் விசுவாசம் படத்தில் நம்ம தலைவர் சிவா, டைரக்டர் சிவான்னு, சிறுத்தை சிவான்னு எப்படி மிரட்டுறான். அதுக்கு மேலே இந்த படத்தில் பட்டையை கிளப்பி திரிக்க விட்டுருக்காப்புல. தியேட்டரில் சும்மா விசில் பறக்கும். வேறு லெவலில் சும்மா அப்படி எடுத்துருக்காருல படத்தை அந்த மனுஷன். இந்த மூளைலாம் எங்கேருந்து அந்த அண்ணனுக்கு இவ்வளோ மைண்டெலாம் வந்துச்சே தெரியல, சிறுத்தை சிவானனுக்கு. அப்படி எடுத்துருக்காருல அந்த படத்தை தியேட்டர்லேயே பாருங்களேன். படம்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன ஒரு குறை இருக்குல்ல, ஒரு மைனஸ் இருக்குது. அது என்னென்னு நீங்கள் தியேட்டர்லேயே படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் படத்துக்கு 100க்கு 90 மார்க் கொடுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு படம்ல இந்த படம் நம்ம சூர்யாண்ணா வாழ்க்கையவே புரட்டி போட்டு வேறு லெவலுக்கு ஒரு கொண்டு போயிடும். சொல்ல முடியாது, அடுத்த சூப்பர் ஸ்டாராக நம்ம சூர்யாண்ணே ஆனாலும் ஆகலாம், சொல்ல முடியாத வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த படம் அவருக்கு ஒரு திருப்பு முனையாகவே இந்த படம் அமையும்ல. முக்கியமாக சொல்லுது, இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். என்னைய மாதிரி தியேட்டரில் பார்த்தா தான் அந்த படம் எடுத்த டைரக்டர் அண்ணாச்சி, ப்ரொடியூசர் அண்ணாச்சி எல்லோரும் நல்லா வாழுவாங்க. இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வேலை செஞ்சுருக்காங்களாம்ல இந்த படத்துக்கு. அதனால் எவனும் இந்த செல்லில் பார்த்தேன், அதில் பார்த்தேன்னு பார்த்துக்கிடாதே. இப்போ எல்லாரும் செல்லில் பார்த்தவன் லிஸ்ட்டு வரைக்கும் எடுத்து நோண்டி கிண்டிடுதாங்களாம். பார்த்துக்கோங்க. அவ்வளோ பேர் இந்தமாதிரி தியேட்டரில் போய் படத்தை பார்த்தீங்கன்னா தான் தியேட்டருக்காரங்க விளங்குவாங்க, சினிமாக்காரங்க எல்லோரும் விளங்க முடியும்ல. கங்குவா படம் சும்மா கங்கா நெருப்பாக பயற மாதம் மிரட்டலாக இருக்குல்ல. படத்தை போய் பார்த்துட்டு வாங்க, நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவியே. ஆனால் படத்தை ஒரு சின்ன ஒரு குறை இருக்குன்னு சொன்னோம்ல, அது என்னென்னு படத்தை பார்த்தா தான் தெரியும். படத்தை பார்த்துட்டு சொல்லுங்களேன். நன்றி, வணக்கம்ல மாப்பிள்ளைகளா.